விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தாவேக சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் சற்று நேரத்தில் மனு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கிட கேட்கலாம். மாரிச்சாமி வணக்கம், முழு விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கரூரில் நடந்த அந்த பிரச்சார பயணத்தின் போது 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் அந்த கட்சியின் பிரச்சார மேலாண்மை குழுவின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை குழுவின் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பெயரில் இன்று மனு தாக்கலானது செய்யப்பட இருக்கிறது. அந்த வழக்கின் பிரமாண பத்திரம் அபிடவிட் ஆனது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அந்த அபிடவிட்டில் கரூரில் என்ன கூறியிருக்கிறார் என்றால், கரூரில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடத்திய கூட்டம் நடைபெற்ற இடத்தை சுற்றி உள்ள அந்த சிசிடிவி காட்சிகளை பாதுகாக்க வேண்டும், மேலும் இந்த பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை புலனாய்வு அதிகாரிக்கு, இந்த வழக்கை விசாரிக்கும் புலனாய்வு அதிகாரிக்கு உத்தரவிட வேண்டும், அதை ஒரு இடைக்கால உத்தரவாகவே பிறப்பிக்க வேண்டும் என கேட்டிருக்கிறார்கள். அதுபோக மனுதாரர் என்றால் ஆதவ் அர்ஜுனாவையும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவரும் தமிழக வெற்றி கழகம் நடத்திய கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் பார்வையிட செல்ல இருக்கிறார்கள். அதை தடுக்கவோ அல்லது எந்த வகையிலும் தடை செய்யவோ கூடாது, இதற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் இன்று கேட்க இருக்கிறார்கள். அந்த அபிடவிட்டில் அந்த பிரமாண பத்திரம், அந்த அபிடவிட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகுதான் இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற இருக்கிறது. அந்த அபிடவிட் தாக்கல் செய்யப்பட உள்ள அந்த அபிடவிட்டில் பிரமாண பத்திரத்தில் இந்த கோரிக்கை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அதுபோக தமிழக வெற்றி கழகம் நடத்திய அந்த கூட்டத்தில் அப்பாவி பொதுமக்கள் இறந்திருக்கிறார்கள், 41 பேர் இப்போது இறந்திருக்கிறார்கள். அந்த விவகாரம் தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ அமைப்பிற்கு மாற்றி அந்த விசாரணையை உத்தரவிட வேண்டும் என்றெல்லாம் கேட்க இருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகள் அடங்கிய அந்த அபிடவிட் ஆனது, அந்த பிரமாண பத்திரமானது இன்னும் சிறிது நேரத்தில் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் பதிவுத்துறையில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அந்த பதிவுத்துறை அந்த அபிடவிட்டை இன்று ஏற்றுக்கொள்கிறார்களா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பது அதற்கு பின்னர் தெரிய வரும். ஏனென்றால் இது தசரா பண்டிகை விடுமுறை கால நீதிமன்றம். இந்த விடுமுறை கால நீதிமன்றத்தில் அவர்கள் கொடுத்துள்ள அட்டவணைப்படி நாளை மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் நாளை வழக்குகளுக்கான அந்த மனுக்கள் வாங்கிக் கொள்ளப்படும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகளுக்கான விசாரணை வெள்ளிக்கிழமை அமர்வில் தான் விசாரிக்கப்படும் வழக்குகளானது என்று அவர்கள் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் பதிவுத்துறை ஏற்கனவே தசரா பண்டிகை கால விடுமுறை அறிவித்திருக்கிறது. அந்த விடுமுறை கால நீதிமன்றம் இயங்கும் நாட்கள் என ஒரு அட்டவணை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அட்டவணையில் நாளை ஃபைலிங், வெள்ளிக்கிழமையானது அந்த நீதிபதிகள் முன்னிலையில் வழக்குகளின் விசாரணை நடைபெறும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நீதிபதி தண்டபாணியிடம் நேற்று முறையீடு செய்திருக்கிறார்கள். அந்த முறையீட்டின்படி அவர் இந்த வழக்கானது, இந்த விவகாரம் நடந்த இடம் கரூர். அந்த கரூர் ஆனது ஜுடிஷியரி பார்க்கும்பொழுது அத நீதித்துறையின் எந்த வரம்பிற்குள் வருகிறது என்று பார்க்கும் பொழுது மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் மதுரை அமர்வின் வரம்பிற்குள் வருகிறது. ஆகவே மதுரை அமர்வில் இந்த வழக்கானது இன்று மதியம் 2:15 மணிக்கு விசாரிக்கிறோம் என கூறியிருந்தார். அதன்படி இவர்கள் இந்த அபிடவிட்டை தாக்கல் செய்த பிறகு பதிவுத்துறை அந்த அபிடவிட்டை ஏற்றுக்கொண்டால் அந்த வழக்கின் விசாரணை எப்போது வைத்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் பின்னர் அறிவிப்பார்கள். அந்த அறிவிப்பானது வெளிவந்த பிறகுதான் தெரிய வரும். மதியம் 2:15 மணிக்கு அந்த வழக்கு விசாரணை நடைபெறுகிறதா, அதற்கு முன்பாக இந்த அபிடவிட் முதலில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்பது கூட அந்த அபிடவிட்டை வழக்கறிஞர்கள் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டு போய் கொடுத்த பின்பு, பதிவுத்துறை அலுவலகத்தில் கொடுத்த பின்புதான் தெரிய வரும். ஆனால் அந்த அபிடவிட்டில் உள்ள கோரிக்கைகள், நாம் இப்போது முன் சொன்ன கோரிக்கைகள், சிபிஐக்கு வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும். அதுபோக விஜய் மற்றும் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் அந்த பாதிக்கப்பட்டவர்களை நேரில் பார்க்கவும் அவர்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்கு செல்லுவதற்கு எந்த தடையும் விதிக்கக்கூடாது, எந்த இடத்திலும் தடுக்கக்கூடாது, பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதுபோக
இந்த அந்த இடத்தை சுற்றிலும், அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தை சுற்றிலும் உள்ள சிசிடிவி கேமராக்கள், அங்கு வணிக வளாகங்கள், வீடுகள் ஆகிய சாலைகள் ஆகிய பகுதிகளில் உள்ள அந்த சிசிடிவி கேமராக்களின் புட்டேஜ்களை, அங்கு ரெக்கார்ட் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி உள்ள அந்த வீடியோக்களை கண்டிப்பாக பாதுகாக்க உத்தரவிட வேண்டும். இதை ஒரு இடைக்கால உத்தரவாகவே புலனாய்வு அதிகாரிக்கு, வழக்கை விசாரணை செய்யும் புலனாய்வு அதிகாரிக்கு உத்தரவிட வேண்டும் என கேட்டிருக்கிறார்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.